ஹலோ கைஸ், பேக் டு ஒரு சேனல். நம்ம சேனல் இப்போ என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் வச்சு ஒரு சூப்பராக ட்ரை பேட் நம்ம செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் ட்ரை பேட்லாம் வாங்கினா குவாலிட்டியாக இருக்காது, டக்குன்னு உடஞ்சிரும், எதனா ஆகிடும். ஆனால் நம்ம செஞ்சுருக்க ட்ரை பேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்தமாரி ட்ரை பேட் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், ட்ரை பேட் செய்து ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பைப் எடுத்து அது ஒரு 24 இன்ச்சு வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா அதே 1/2 இன்ச்சு பைப் எடுத்து ஒரு 15 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதேமாதிரியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதேமாதிரியே 2 சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு 1/2 இன்ச்சு பைப் எடுத்து ஒரு 8 இன்ச்சு வச்சு கட் பண்ணி அதேமாதிரியே 2 சைடும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. நடுவில் நான் கை வச்சுருங்க பார்த்தீங்களா, சென்டரில் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் ஹீட் பண்ணலாம். பாருங்க கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறது எடுத்துன்னு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா ஹீட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணுறோம். நல்லா ஐத்தி ஃப்ளாட் பண்ணுறேங்க. பைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடையக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஃப்ளாட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 8 இன்ச்சு ஒரு பைப் வந்து வச்சு கட் பண்ணோம்ல, அந்த பைப் என்ன பண்ணணும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் ஃப்ளாட் பண்ணுறங்க. பாருங்க கைஸ், நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா பைப்பும் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி ஃப்ளாட் பண்ணி எத்தான்ட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ஸ் போட்டு தந்துச்சு. ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடையில் போட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணி 2 ஹோல்ஸாக போட்டுருக்காங்க. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு எடுத்துங்க. பாருங்கள், நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹோல்ஸ்லாம் போட்டு எல்லாமே ஃபிக்ஸடாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 1.25 போல்ட் இருக்குது. போல்ட்டு பார்த்தீங்கன்னா கடையிலே வைப்பாங்க, எலக்ட்ரிஷன் ஷாப்லேயே. நீங்கள் போய் கேளுங்க. அப்புறம் ஒரு எம்சில் ஒன்று கொஞ்சம் வாங்கிடுங்க. எம்சில் வாங்கிட்டு பிறகு நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே பாருங்கள், எல்லா போல்ட்டுக்கும் எம்சில் போட்டு விட்டுருக்கும். போல்ட்டு நெட்டுக்கு ஒரு போல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாஷர் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி வந்துருக்கோம். நீங்களும் அதேமாதிரி கடையில் வாங்கி வந்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைட் ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம எம்சில் போட்டுருக்கோம். கரெக்டாக வாஷர்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி வந்துடும். இது பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா வீடியோவில் அப்படி தான் தெரியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ட்ரை பேட் செய்து தேவையான அளவு பாதி ஃபுல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெயிண்டிங்லாம் பண்ணி எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்குது. ஒரு ட்ரை பேட் செய்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பெயிண்டிங்கில் பண்ணிட்டு பிறகு பார்க்கறதுக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மண் இருக்குது. மண் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது தோராயமாக சொல்கிறேன் நான். மண் பார்த்தீங்கன்னா கொட்டிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரை பேட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அந்த ட்ரை பேட் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணோம்ல, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லாக மண் எடுத்துகிட்டு வந்தோம் ஆற்றுலேருந்து. அதுக்கப்புறமா 2 கிலோ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த 2 கிலோ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மண்ணில் கொட்டிட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 2 கிலோ சிமெண்ட் வாங்கி வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பத்தாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிமெண்ட் நம்ம கொட்டும் போது பார்த்தீங்கன்னா மண் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, சிமெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து சிமெண்ட்டு கொட்டிகிட்டு இருக்கோம். வாங்க இப்போ அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணின்னு இருக்கோம். பாருங்க, இது என்ன ஆச்சரியன்னே தெரியல. மண்ணும் அதிகமாக தான் எடுத்துன்னு வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட்டாகவே இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு டப்பா தான் தேவை. டப்பாலையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அதே 1/2 இன்ச் பைப் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த டப்பாவுக்கு கொஞ்சம் மேலே வர மாரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது எடுத்து என்ன பண்ணணும்னா சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வீட்டில் சின்ன சின்ன கல் எதனா இருந்துச்சுன்னா அது எடுத்து சென்டரில் வச்சுருங்க. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் கல் எடுத்து சென்டரில் ஃபுல்லாக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பைப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டாண்டு நேராக நிற்கும். பாருங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு இருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய கல் உள்ளே போட்டு எடுத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வராது. சிமெண்ட்டு ஓரளவு கட்டியாக இருக்கும். அப்போ தான் கட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து அதில் போட்டோன்னே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் தண்ணி ஊற்றி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க கைஸ், அது ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே போயிடுது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நம்ம பாருங்கள், நடுவில் நல்லா பள்ளம் வண்டி எடுத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பள்ளம் ஊற்றிட்டு வாங்க நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். பாருங்க கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்து உள்ளே போட்டுடலாம்.
பாருங்கள் நான் போடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த கொள்ளுடு வச்சு எடுத்து உள்ளே போட்டு நல்லா பைப்பு பார்த்தீங்கன்னா சென்டரை வச்சு நல்லா உள்ளே குத்தி விடுங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக பிடிக்கும் நம்மளுக்கு. பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கின்னு வராமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் போடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா சென்டரில் பைப்பு வச்சு சுற்றி நல்லா வச்சு குத்தி போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதுதான் மெயினு. ஏன்னா இது சாஞ்சிச்சுன்னா ஸ்டாண்டே ஃபுல்லாக சாஞ்சிரும். பாருங்கள் கைஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலவை போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க கைஸ், நம்ம வந்து பார்த்தா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கலையும் போட்டு அந்த பைப்பு சென்டரில் வச்சு போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக அப்படியே ஷைனிங்காக இருக்குது. இது காஞ்சிட்டு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள் கைஸ், இப்போ ஃபைனலாக 1 டே ஆயிடுச்சு. நம்ம வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ காஞ்சி பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரை பேட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரை பேடோட இது வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பைப்பு 24 இன்ச்சில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா. அந்த பைப்பில் பண்ணுறீங்கன்னா 15 இன்ச்சு பைப்பு வச்சு ஒரு வாஷர் இன்னொரு வாஷர் வச்சு அப்படியே போல்டு வச்சு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக டைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி ஒரு வாஷர் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த போல்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் கரெக்டாக வச்சு அதுக்கப்புறமா பேக் சைடு இன்னொரு வாஷர் வச்சு அப்படியே நெட்டு போட்டுடலாம் நம்ம. அப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நெட்டில் ஏன் எம்சில் போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து டைட்டிங்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெட்டாக இருந்தால் நம்ம ஸ்பேனர் தரணும். இதுனா அப்படியே கையிலே நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 பைப்பு 24 இன்ச்சு பைப்பு வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு பைப் ஒன்று கட் பண்ணோம்ல, அந்த பைப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 15 இன்ச்சு பைப்பில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுட்டு நம்ம அதேமாதிரியே போல்டு போட போகிறோம். அது 2 ஹோல்ஸ் இருக்குது. எதுனா பிரச்சனை வருமா பாருங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதேமாரியே பார்த்தீங்கன்னா சென்டரில் போல்டு ஒரு வாஷர் வச்சு நீங்களும் அதேமாரியே போட்டு எடுத்துங்க. ஏன்னா 2 வாஷர் வச்சா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடு டைட் பண்ணுறோமோ அது ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா ட்ரை பேட் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நேராக நிற்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அந்த நெட்டு போடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, என்னடா அது அந்த ஸ்டாண்டு மொபைல் வைக்கிற கிளிப்பே காமிக்கலேவா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணோம். அது வெறும் 50 ரூபா தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் பக்கத்தில் இருந்தால் ஷாப்பில் இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா ஷாப்பில் எவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியல. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் மூலிமா கம்மியாக தான் இருந்துச்சு. பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே போல்டு போகிற டைப் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு போல்டு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த 1 இன்ச்சு போல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு கிளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த போல்டு இருக்குல்ல, அந்த போல்டு போகிறது இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டு வச்சு நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கிளிப்பு வந்து கீழே வியாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு மேலே அந்த கிளிப்பை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளிப்பு வந்து 360 அந்த சைடு வேணால் திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம கிளிப்பை. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம். பாருங்கள் டைட் பண்ணிட்டோன்னே நம்ம இந்த சைடும் திருப்பி எந்த சைடு வேணும்னாலும் நம்ம திருப்பிக்கலாம். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா பாதி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து கிளிப்லாம் வச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இந்த கிளிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பைப் ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா அதேமாரியே 1 இன்ச்சு பைப் எடுத்துருங்க. 1 இன்ச்சு பைப் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 30 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த இடத்துல தான் அந்த கிளிப்பு நான் ஒன்று சொன்னல, அந்த கிளிப்பு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு வந்து அது மேலே தான் போடணும். மறக்காமல் 1 இன்ச்சு பைப் எடுத்துங்க. 1 இன்ச்சு பைப் எடுத்துகிட்டு அது ஒரு 30 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 30 இன்ச்சுக்கு வச்சு கட் பண்ணிட்டீங்களா, அதுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு மேலே இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துங்க. ஓரளவுக்கு அந்த 1/2 இன்ச்சு பைப் இது உள்ள போகிற அளவுக்கு லைட்டாக வந்து விட்டுட்டு மீதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணி எடுத்துருங்க. வாங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்க guys, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ட்ரை பேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச்சு பைப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 30 இன்ச்சு வச்சு கட் பண்ணி மேலே கிளிப்பு போட்டிருக்கும் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச்சு பைப் ஒரு 24 இன்ச்சு வச்சு கட் பண்ணல, இது அதுக்கு மேலே வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பேட் நம்மளுக்கு எந்த சைடு வேணுமானாலும் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம எந்தெந்த சைடெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்மளுக்கு எந்தெந்த சைடு வேணுமோ எல்லா சைடும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சூப்பராக வீடியோ எடுக்கலாம். நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா ட்ரை பேட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் ஏற்ற முடியும். ஹைட்டு மட்டும் தான் ஏற்ற முடியுமே தவிர இந்தமாரிலாம் நம்ம வந்து படுக்கலாம் வச்சு ஃபுல்லாலாம் இது பண்ண முடியாது, வீடியோலாம் எடுக்க முடியாது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நினைக்கிறேன். அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஆன்லைனில் வாங்கியிருக்கலாம் கிளிப்பு. பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பேட் வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பைட்டு வச்சிருந்தால ட்ரை பேட் வந்து சாயத்துக்கு சான்ஸே கிடையாது. அங்கே பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
அங்கே பாருங்கள் நம்ம வந்து மொபைல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ட்ரை பேட் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணி அப்படி திருப்பிக்கலாம். பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் நம்மளுக்கு வேணும்னா அப்படியே ஐடி எடுத்துக்கலாம். நம்ம அந்த கிளிப்பு நான் உங்கள் பேர் தெரியாதுன்னு சொல்லலாம், அந்த பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நினைக்கிறேன். இப்போ அந்த கிளிப்புக்கு மேலே லைட்டாக அந்த பைப்பு தூக்கிட்டு அந்த கிளிப்பை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த இடத்துல நல்லா வச்சு டைட் பண்ணோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து நேராக பிடிச்சிரும் அந்த பைப்பை. இப்போ ட்ரை பேட் வந்து நம்மளுக்கு கீழே சாயாமல் ரொம்ப சூப்பராக நிற்கும். பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைட் பண்ணிட்டு விட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நிற்குது பாருங்கள். ட்ரை பேட் பார்த்தீங்கன்னா என்னை விட ஹைட்டாக இருக்குது. அது இன்னும் நீ தூக்கணும்னா என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கும் போல இருக்குது. அங்கே பாருங்கள் என் ஃபேஸுக்கு நேராக கரெக்டாக வருது. எல்லாருக்குமே நார்மலாகவே இந்த அளவுக்கு ட்ரை பேட் செஞ்சிங்கன்னா எல்லாருமே கரெக்டாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம எந்தெந்த சைட்லாம் வேணுமானாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும். ஆனால் அந்த ட்ரை பேட் அப்படி கிடையாது. காற்றச்சாலும் விந்துரும் எதனா ஆகிடும். நம்ம ட்ரை பேட் பார்த்தீங்கன்னா காற்றச்சாலும் வியாது, எதுவும் வச்சாலும் வியாது. என்ன ஒன்று அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நினைக்கிறேன். நம்ம திருப்புற சைஸ் எப்படி வேணால் திருப்பிக்கலாம் நம்ம. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பேடு. ஹைட்டு வேணுமானாலும் பாருங்கள் என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது ட்ரை பேடு. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் ட்ரை பேடு. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குது. அது தூக்குனா இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ எப்படி வேணுமானாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பேடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பேடு செஞ்சு ஃபைனலாக முடிச்சாச்சு. ட்ரை பேடு பாருங்கள் பார்க்கறதுக்காடி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரை பேடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க கைஸ். ஹலோ கைஸ், பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டு இருக்கோம். மறக்காமல் இந்த ட்ரை பேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ட்ரை பேட் வேணால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்துட்டு செய்வாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ட்ரை பேட். இந்த ட்ரை பேட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.